பணித்துளிகள் 11வது மூலோபதேசமான கிறிஸ்துவில் வளருதல். மே 18, 2024. நித்திய அப்பம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மத்தேயு 4:4. மிக நீளமான ரொட்டியை உருவாக்க 18 பேர் இரவு முழுவதும் வேலை செய்தனர். 1140 கிலோ மாவை பயன்படுத்தி 3600 அடி நீளமுள்ள ரொட்டியை உருவாக்கினாங்க. அது ஒரு மைலில் 2 பங்கு. பின்னர் அதை வெட்டி நூற்றுக்கணக்கான உதவியாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் சிற்றுண்டியாக வழங்கினாங்க. மனித உடல் வளரவும் செயல்படவும் ஊட்டச்சத்து தேவை. மனிதனுக்கு மிகவும் தேவையான ஆவிக்குரிய உணவு தேவ வார்த்தை என்று யோவான் 1:1 வாசிக்கலாம். மனிதனுக்கு மிகவும் தேவையான ஆவிக்குரிய உணவு தேவ வார்த்தை. யோவான் 1:1 வார்த்தை எனப்படுகிற இயேசு யோவான் 6:35 தம்மை ஜீவ அப்பம் என்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்றார். கிறிஸ்து வனாந்தரத்தில் போராடின போது தேவ வார்த்தையின் மதிப்பை எடுத்து காட்டினார். பிசாசை விரட்டுவதற்கு 3 முறை வேதாகமத்தை மேற்கோள் காட்டினார். மத்தேயு 4:1-11 வாசித்து பார்த்தால் அது நமக்கு நன்றாக புரியும். நாம் எவ்வாறு சாத்தானை எதிர்க்கிறவர்களாக மாறுகிறோம்? ஜெபத்தோடு தினமும் வேதாகமத்தை வாசிப்பதாலும் அந்தகார வல்லமைகளை விரட்டி அடிக்க முடியும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று தாவீது சங்கீதம் 119:11 எழுதுகிறார். இயேசு தம் வார்த்தைகளை ஆவிக்குரிய உணவோடு ஒப்பிட்டார். அதனால தான் ஒரு முறை இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று யோவான் 5:58 சொல்றாங்க. அவர் தம் சரீரத்தை சாப்பிட சொல்கிறார் என்று அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று விளக்கம் அளிக்கிறார். இந்த விளக்கத்தை வசனம் 63 வாசித்து பார்க்கலாம். கிறிஸ்துவின் வார்த்தைகள் தான் வரலாற்றில் மிக முக்கியமான அப்பமாகும். இன்றைய செயலில் காட்டுங்கள். அடுத்த முறை நீங்கள் சாப்பிடும்போது வேதாகமத்தில் நித்திய ஜீவனுக்கான ஊட்டச்சத்து இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எப்பொழுதெல்லாம் சாப்பிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அதற்காக நன்றி சொல்லுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் 16:1-36, உபாகமம் 8:3, யோவான் 6:22-71 வரை கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும். யாவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள்.